தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 111 தியானம் செய்ய போகின்றோம். பிரியமானவர்களே, 111ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 10 வசனங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலர் சிறையிருப்பிலிருந்து திரும்பிய போது எஸ்ராவின் நாட்களில் பாடிய சங்கீதம் தான் இந்த 111ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தேவனுடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய செயலை குறிக்கிறது மற்றும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை இந்த 111ஆம் சங்கீதத்திலே குறிக்கின்றது. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 4 வசனங்கள் தேவனுடைய தன்மை, அவருடைய செயல்களுக்காக தேவனுக்கு துதி. 5 முதல் 9 வசனங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக, அவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக அவருக்கு துதி. 10ஆம் வசனம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களும். பிரியமானவர்களே, 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். I will extol the Lord with all my heart in the council of the upright and the assembly. பிரியமானவர்களே, சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் துதிக்க வேண்டும். சபை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சபையிலே முழு இருதயத்தோடு துதிக்கணும். சபை எப்படி இருக்கணும்? செம்மையா இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறது, சபையிலே நாம் சபையிலே கர்த்தரை முழு இருதயத்தோடு, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிற 1ஆம் வசனத்திலே சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும். சில சபைகளிலே வேறுபாடுகள் இருக்கிறது. சில சபைகளிலே ஜாதி வெறி காணப்படுகிறது. சில சபைகளிலே பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், நிறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, சபை ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அங்கே 2ஆம் வசனத்திலே கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாரும் ஆராயப்படுகிறவருமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகளில் பிரியப்படுகிறவர்கள் எல்லாரும் ஆராயப்படுகிறவருமாய், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்திலே ஆராய வேண்டும், தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது என்று சொல்லி 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அருளினார். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்துல அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவைகள். உலகம், வானங்கள், பூமி, பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டவைகள். பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்துல தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கு நினைப்பார். பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். நான் மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், மனிதர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். 10ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பல்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.